வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி 50 பாருங்க ஒரு 86 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கடைசி ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே தான் போயிட்டுருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி, ரெண்டாவது வீக்லி எக்ஸ்பைரி வேற. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் 120 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் இதில் போனது. சின்னதாக ஒரு இறக்கம் வந்தது, ஏறுனது. மதியம் 2 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு பெரிய டவுன்ஃபாலு. கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் நெகட்டிவ்லேயே போயிடுச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 2:30லேருந்து 3:30 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெக்கவரி ஆகி பாசிட்டிவ் இதில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ட்ரெண்டாக இன்னும் வரல. இந்த 23,500 அப்படிங்கிறத பிரேக் பண்ணி நல்லா ஏற ஆரம்பிச்சிச்சின்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பாசிட்டிவ் ட்ரெண்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டோட ரேலி தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சில இது வந்து எக்ஸப்ஷன் கொடுப்பாங்க, டேக்ஸ்லாம் எக்ஸப்ஷன் கொடுப்பாங்க, மற்ற டிஃபென்ஸ் செக்டாருக்கு வந்து ஃபண்டு அலோகேட் பண்ணுவாங்க, ரயில்வே செக்டாருக்குலாம் ஃபண்டு அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி போயிட்டுருக்குது. பட் இன்னும் ஒரு கிளியரான ட்ரெண்டு வரல. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எஃப்ஐஐ பாருங்கள் இன்றைக்கி 4,582 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஏஐ பார்த்தீங்கன்னா 2,165 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஏஐ அவ்வளோ தூரத்துக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணியுமே ஒரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஏறல. எஃப்ஐஐ கண்டினியூஸாக சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் இதுலேயே இருக்குது. நம்ம கொஞ்சம் அவசரப்பட வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் வந்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுவோம். சரியான டைமில் ஸ்டாக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ஸை பை பண்ணுறதுக்குள்ள இதை பார்ப்போம். இன்றைக்கி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 226 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பாருங்கள் ஒரு 146 பாயிண்ட்டு பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ரேலி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டரில் உள்ள ரிசல்ட்டினோட இம்பேக்ட்னால கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்குது. பட் இன்னும் ஒரு கிளியர் ட்ரெண்டு வரல. நம்மளுக்கு வந்து ஒரு 49,500 பிரேக் பண்ணி 50,000 பிரேக் பண்ணி மேலே ஏறுது அப்படின்னா ஒரு 51,000 52,000 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு இன்னும் சரியான இது இல்லை. ஐடி செக்டரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1% மேலே நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபார்மா செக்டரும் ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. எனர்ஜியும் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மிட் கேப்பு ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஏற்றம் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு 0.5% கூட ஏறல. அந்தளவுக்கு தான் ஏற்றம் இருக்குது. இல்லை லார்ஜ் கேப் மட்டும்தான் கொஞ்சம் ஏறி இருக்குது. மற்றபடி ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருக்குது. செக்டர் வைஸ்லேயும் ஒரு மிக்சடாக தான் இருக்குது. ஸோ அவசரப்பட்டு இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்டாக்ஸும் பை பண்ண வேணாம். ஏன்னா இப்போது வர சனிக்கிழமை பட்ஜெட் வந்து அறிவிக்க போகிறாங்க. அன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷனும் இருக்குது. அன்றைக்கி ஃபுல்லாகவே இருக்குது. பிஃபோர் பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஏதாவது ஒன்று வைப்பாங்க, கான்ட்ரிபியூட் மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் பட்ஜெட் அன்றைக்கி அறிவிக்கிறதுனால அன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நிஃப்டி 50ல் டாப் கெய்னராக யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெல்லு தான் வந்திருக்காங்க. பெல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5% மேலே ஏறி இருக்குது. என்னென்னா குவார்ட்டர் ரிசல்ட்டு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட் தான். அடுத்தது அவங்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 70,000 கோடி வரைக்கும் ஆர்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏறி இருக்குது. இன்றைக்கி நல்லா இறங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 7% நல்லாவே இறங்கியிருக்கு. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு தான். ரிசல்ட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயரில் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருந்தாலும் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் டோட்டலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு இறக்கி விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 52 வீக் லோவை போய் 683ங்கிற ரேஞ்சை தொட்டுட்டு இப்போ 696ங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. எப்படி இருந்தாலும் 500 to 450 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். பையிங் ரேஞ்சு வரும்போது ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு இதை பை பண்ண வேணாம். உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ண ஆரம்பிங்க. அவசரப்பட்டு பை பண்ண வேணாம். ஏன்னா இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இதுலேருந்து டீமர்ஜும் ஆக போகுது கம்பெனி. இந்த ஜூலைக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் போர்டெலாம் ஓகே சொல்லிட்டாங்க. இன்னும் செபிகிட்ட போகும், அப்புறம் சிசிஐட்ட அவங்கள்ட்டெல்லாம் போகும். ஸோ அவங்கெல்லாம் ஓகே சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டீமர்ஜ் ஆகிடும். மோஸ்ட்லி இந்த இயரில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஷேர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 குவான்டிட்டி 20 குவான்டிட்டி அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வச்சுக்கிங்க. மணப்புரம் ஷேர் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ரேலி கொடுத்துக்கிட்டே இருக்குது.
ஒரு நாள் இறங்குறதோ ஒரு நாள் ஏறுறதோ அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பிரேக் பண்ணி ஏறுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 199 இப்போதைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இது எப்படி இருந்தாலும் நம்ம சொன்ன டார்கெட் மாதிரி ஒரு 210 220 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். 210 220 வருதுன்னா ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் வேறு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் மந்தில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது ரிசல்ட் எப்படி கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போயே ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம். நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இப்போதைக்கு இருக்குது. அடுத்தது வந்து கேபிஐ கிரீன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 5% அப்பில் போயிட்டு சொல்லப்போனால் அப்பர் சர்க்கியூட் ஆகிடுச்சு. அது என்ன காரணம் பார்த்தா கோல் இண்டியாவோட ஒரு அக்ரிமெண்ட் ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1100 கோடிக்கு உள்ள ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட் ஆகி இருக்குது. லாஸ்ட்டு ஒரு 4-5 நாளைக்கு பிஃபோர் 2 நாளைக்கு பிஃபோராக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபால் டவுனில் போயிருந்து லோவர் சர்க்கியூட்டே ஆகிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அப்பர் சர்க்கியூட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு மாட்ரேட்டான ஸ்டாக்கு. ஒரு ரிசல்ட் வைஸும் சரி எல்லாமே ஒரு ஆவரேஜான இதில் தான் இருக்குது. பிஃபோராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய்ட்ட இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குனது 700 ரூபாய்ட்ட அப்படியே ஒரு இது மாதிரி சைட்வேஸில் போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக தான் அவங்க ஸ்டாக்கெல்லாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ண வேறு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இப்போ இறங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 320 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து 349 க்ளோஸ் ஆகிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வேர்ல்பூல் கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% வரைக்கும் நல்லாவே இறங்கிடுச்சு. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொமோட்டர் வந்து ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னன்னா அவங்களோட ஸ்டாக்ஸை வந்து அவங்களோட ஹோல்டிங்கை வந்து குறைச்சிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு 75% வரைக்கும் இருந்துச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% வரைக்கும் குறைஞ்சிட்டு கிட்டத்தட்ட இப்போதைக்கு அவங்கள்ட்ட ஒரு 51% இருக்குது. இப்போ இதுலேருந்தும் இன்னும் நாங்கள் எங்களோட ஹோல்டிங்கை வந்து குறைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லோவர் சர்க்கியூட் ஆகி 1260ங்கிற ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான கம்பெனி மாட்ரேட்டாக இருக்குது. பிஃபோராக இதேமாதிரி சொன்னும்போது பார்த்தீங்கன்னா இதேமாதிரி லோவர் சர்க்கியூட் ஆகி கண்டினியூஸாக இறங்கிட்டே இருந்தது ஷேரு. இந்த 1700 சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டிங் வந்து குறைக்கணும்னு சொன்னோம்னா அதுலேருந்து 1200 260 வந்துச்சு. இதில் ஒரு சைட்வேஸ் போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஏற ஆரம்பிச்சு கரெக்டாக தான் ஒரு 2300 வரைக்கும் போணுது. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் இறங்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களோட ஹோல்டிங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாங்க. இப்போ அடுத்த வாரத்தில் ரிசல்ட் வேறு வந்துடும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போதைக்கு அவசரப்பட்டு இந்த ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ண வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஸ்டாக்ஸை நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் வரும்போது பை பண்ண ஆரம்பிங்க. ஸோ இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.